வணக்கம் நண்பர்களே, பிளைண்ட் டெக் எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதாவது டுட்டோரியல் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, டெக் ஃப்ரீடம் சம்மந்தமான ஒரு வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டெக் ஃப்ரீடமில் இருக்கக்கூடிய மொதல் ஃபீச்சர், அதாவது ஆப் பேக்கப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீச்சரு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல்லே 4வது வீடியோ, டெக் ஃப்ரீடம்க்கான 4வது டுட்டோரியல்னு கூட சொல்லலாம். நம்ம வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் போயிடலாம். எப்போதும் நம்ம போகிற மாதிரி முதல் வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னா, இந்த ஆப்பை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் லிங்க்கு தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2வது வீடியோ நம்ம என்னத்தை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னா, இந்த ஆப்போட இன்ட்ரோடக்ஷன், அதாவது இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சின்னதாக பார்த்துருப்போம். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் லிங்க் தாராளமாக இருக்குது. 3வது வீடியோ, அதாவது இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னா, என்னென்ன ஃபீச்சர்லாம் அந்த டெக் ஃப்ரீடமில் கொடுத்துருக்காங்க, அப்புறமா அதெல்லாம் எங்கே போய் நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க போன 3 வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிக்க சுலபமாகவும் இருக்கும். வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துருக்கிறவங்க தாராளமாக தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்மளோட ஒரு ஷார்ட், அதாவது குவிக் ரீகேப் போயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி உள்ள டாபிக் உள்ள போயிடலாமா? இன்றைக்கி ஒரு டாப்பிக்கில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக் ஃப்ரீடம் இருக்கக்கூடிய மொதல் ஃபீச்சர், அதாவது ஆப் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதை பற்றி நான் முன்னாடியே, அதாவது போன டுட்டோரியலில் சொல்லியிருப்பேன், குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இந்த டுட்டோரியலில் நம்ம அதை எப்படி பேக்கப் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு டெமோவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நேரத்தை கடத்தாமல் நம்ம டெமோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, வாங்க. ஓகே, இது போதுமானதாக இருக்கும் நம்புகிறேன். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆப்குள்ளே போயிடுறேன். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ ஹோம் பேஜில் நிற்கிறோம். இப்போது ஃபீச்சருக்குள்ளே போகணுன்னா ஓப்பன் நேவிகேஷன் டோரை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டோம், ஓகேவா? இப்போது ஃபீச்சர் கேட்டகரியை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நேராக ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடும். இங்கே வந்து என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம், நமக்கு தேவைப்படுற ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது மொதல் ஃபீச்சர், அதாவது ஆப் பேக்கப், அது பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த ஃபீச்சர். ஓகே, இதை பற்றி நான் குவிக்காக போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். திருப்பியும் நான் ஒருக்கா சொல்லிடுறேன். இந்த ஆப் பேக்கப் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இப்போ ஏதாவது ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறோன்னா, அந்த ஆப்பை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வேர்ஷன் வந்து நமக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம அதை வந்து ஒரு பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது எங்கே போய் பேக்கப் பண்ணோம், நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜில் போய் அதை பேக்கப் பண்ணி வச்சுக்கோம். அது எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நான் அப்புறமா காட்டுறேன். இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு ஆப்பை ஷேர் பண்ணுறோம், ப்ளே ஸ்டோர் லிங்க் டக்குன்னு எனக்கு கிடைக்கலப்பா, ஆனால் அந்த ஆப்பை என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் பேக்கப்பில் வந்து கூட அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம அதோட ப்ராசீஜரை பார்க்கலாம். அது எப்படி நம்ம பேக்கப் பண்ணுறது, எப்படி நம்ம ஷேர் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, இந்த ஆப் பேக்கப் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைலில் என்ன ஆப்ஸ் இருக்கோ எல்லாமே இங்கே காட்டும்.
என்கிட்ட நிறையாவே இருக்குது. நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டணுன்னா டைம் ஆயிரும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஆப்பை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மோர் ஆப்ஷன் எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா என்னென்ன ஆப்ஸ் வந்து நம்ம ஸ்டோரேஜில் பேக்கப் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் காட்டும். நம்ம ஸ்டோரேஜுக்கு என்ன ஆப் நம்ம பேக்கப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம ஸ்டோரேஜுக்கு போய் பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. அதாவது டெக் ஃப்ரீடம் வழியாக நம்ம எந்தெந்த ஆப்பை பேக்கப் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் காட்டும். பேக்கப் ஆப்ஸ் லிஸ்ட். ஓகேங்களா, அந்த மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா அது வருது. இப்போ பாருங்கள், நான் எந்த ஆப்பும் பேக்கப் பண்ணி வைக்கல. எந்த ஆப்பும் நம்ம பேக்கப் பண்ணி வைக்காட்டி இப்படி தான் காட்டும். அதை கிளிக் பண்ணோன்னே ஓகே ஓகே, எந்த ஆப்பும் பேக்கப் பண்ணலை அப்படின்னு காட்டுது. ஓகே, இப்போ நம்ம இதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆப் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். Android Accessibility Suite Audio Lab Battery Topper ஓகே, இப்போ இந்த பேட்டரி டாக்கர் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. நான் இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். டபுள் டேப் பண்ணுறேன். App Info ஓகே, டபுள் டேப் பண்ணோடனே உங்களுக்கு ஆப் இன்ஃபோ, அதாவது அந்த சாரி ஆப் இன்ஃபோ, ஆப்போட பேர், பேக்கேஜ் நேமு, அது என்ன வேர்ஷனில் இப்போ இருக்குது, அது எல்லாத்தையும் காட்டும். பாருங்கள், ஆப் இன்ஃபோ, ஆப் நேம் வந்து பேட்டரி டோக்கர்னு போட்டிருக்கு. ஓகே ஓகே, இது பேக்கேஜ் நேம் அவங்க கொடுத்துருப்பாங்க. வேர்ஷன் பார்க்கலாம். ஓகே ஓகே, நீங்கள் ரைட்டில் வெர்ஷன் பக்கத்தில் ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா என்ன காட்டும்? டேக் பேக்கப். இது நீங்கள் கிளிக் பண்ணால் உங்கள் ஸ்டோரேஜுக்கு அது நேராக போய் சேவ் ஆயிரும். அதுக்கு ரைட்டில் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது ஷேர் அப்படின்னு காட்டும். அதுக்கு ரைட்லேயும் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஓப்பன் இன்ட்டு ப்ளே ஸ்டோர். அதாவது இந்த ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இது ப்ளே ஸ்டோரில் இருக்கா இல்லையான்னு கூட நீங்கள் இந்த வழியாக செக் பண்ணி பார்க்கலாம். இது கிளிக் பண்ணோட ப்ளே ஸ்டோர் உள்ளுக்கு போச்சுன்னா அந்த ஆப் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒன்று காட்டுறேன். டேக் பேக்கப். இது கிளிக் பண்ணுவோமே. Battery talker is successfully backed up. ஓகே, பேட்டரி டாக்கர் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பேக்ட் அப். அதாவது பேட்டரி டாக்கர் ஸ்டோரேஜில் பேக்கப் ஆயிருச்சு. ஓகே, இப்போது வந்து ஃபைல் மேனேஜரோ இல்லை ஃபைல்ஸ் பை கூகுளோ இல்லை உங்கள் மொபைலில் என்ன ஃபைல் மேனேஜர் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சாரி, ஒரு மொபைலை பொறுத்து இருக்கு இல்லையா? நீங்கள் அதில் போய் அது பேக்கப் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறதோட பேக் கொடுத்துருங்க. இந்த மோர் ஆப்ஷன் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டில் ஸ்வைப் பண்ணுங்கள். பேக்கப் ஆப்ஸ் லிஸ்ட் வருதா, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ரைட்டில் ஸ்வைப் பண்ணுங்கள். பாருங்கள், காட்டுது. நான் இந்த ஆப்பை தான் முதல்ல பேக்கப் எடுத்தேன். ஓகேங்களா? இது பேக்கப் ஆயிடுச்சா இல்லையா நீங்கள் ஸ்டோரேஜில் பார்க்குறோன்னு கூட அவசியம் கிடையாது. இங்கேருந்து கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதே ஆப்பை வச்சு ஷேரை கிளிக் பண்ணுவோம். ஓகே இது பார்த்தாச்சு. இப்போது ரைட்டில் ஷேர் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் இருந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஓப்பன் ஆகும். ஐஃபோனுக்கு எனக்கு தெரியல. அதாவது நீங்கள் என்னென்ன சோஷியல் மீடியா வச்சுருக்கீங்களோ எல்லாமே ஓப்பன் ஆகும். இந்தமாரி எல்லாத்தையும் காட்டும். உங்களுக்கு எது வேணுமோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் எப்போதும் போல் எப்படி ஆப் ஷேர் பண்ணீங்களோ அதேமாரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்டு ப்ளே ஸ்டோர். இது கிளிக் பண்ணுவோமே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கு இல்லையான்னு. ஓகே, ஓப்பன் ஆகுது. சம்திங் இந்தமாரி காட்டுச்சுன்னா அப்படின்னா இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இல்லைன்னு அர்த்தம்.
இந்த அதே அதே அந்த ஓப்பன் இன்டு ப்ளே ஸ்டோரில் வேறு ஆப் உங்களுக்கு காட்டுறேன். App info. App backup. Audio lab. Android accessibility suite clone. Audio lab. App info. ஓகே, ஆடியோவில் இப்போ காட்டுறேன். Open into Play Store button. ஓகே, இந்த ஓப்பன் இன்டு ப்ளே ஸ்டோரே நான் தட்டுறேன். Play Store. Image of app or game icon for Audio Lab audio editor recorder. பாருங்கள், ப்ளே ஸ்டோரோட லிங்க்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போது இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அந்த பேட்டரி டோக்கர் ஆப்பு ப்ளே ஸ்டோரில் கிடையாது. அதனால தான் அது வந்து அப்படி காட்டுச்சு, சம்திங் ராங் அப்படின்ட்டு. ஸோ இது வழியாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். App info. ஓகே, System. App backup. இது விட்டு நம்ம வெளியே வந்துடலாம். Tech freedom. System launcher. Page 1 of 3. Page 1 of 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி Tech freedom. Back button. Hot IQ. நம்ம எப்போதும் போல் ஒரு சின்ன ரீக்கப் ஆயிடலாம். Screen locked. ஓகே, இந்த ஆப் பேக்கப் பண்ணுறதுக்கு என்ன வழினா, முதல்ல டெக் ஃப்ரீடம் ஆப்புக்குள்ளே போங்க. போயிட்டு ஓப்பன் நேவிகேஷன் டோர் அதை தட்டுங்க. தட்டிட்டு ஃபீச்சருங்கிற கேட்டகரியை தட்டுங்க. தட்டுனதுக்கு அப்புறமா ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆப் பேக்கப் அப்படிங்கிறது முதல் ஃபீச்சராக இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அதில் டபுள் டேப் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸையும் அது காட்டும். ஓகேங்களா? அந்த மொபைலில் இருக்கிற எல்லா ஆப்ஸையும் காட்டுதில்ல, உங்களுக்கு எது பேக்கப் பண்ணணுன்னு தோணுதோ அதில் டபுள் டேப் கொடுங்க. டபுள் டேப் கொடுத்து ரைட்டில் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 3 பட்டன் இருக்கும். மொதல் பட்டன் பேக்கப் ஆப் இல்லாட்டி ஆப் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னொன்று ஷேர். 3வது பட்டன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டு ப்ளே ஸ்டோர். ஓகே, அந்த மொதல் பட்டன் இருந்துச்சு இல்லையா, பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜில் அது போய் சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் இல்லாமல் நீங்கள் அந்த ஆப்பை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட்டில் இருக்கக்கூடிய ஷேரை தட்டுங்க. ஓகேங்களா? இல்லை இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இருக்கா இல்லையா எப்படி நான் தெரிஞ்சிக்கிறது, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமே அப்படின்னா ஓப்பன் இன்டு ப்ளே ஸ்டோர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ளே ஸ்டோரில் இருக்கா இல்லைங்கிறது உங்களுக்கே காட்டி கொடுத்துரும். ப்ளே ஸ்டோரில் இல்லாட்டி சம்திங் அந்த அதாவது ப்ளே ஸ்டோர் லிங்க்கு காட்டாது. அப்படி அது ப்ளே ஸ்டோரில் இருந்துச்சுன்னா காட்டும். முதல்ல நான் உங்களுக்கு ஒரு உங்கள்கிட்ட காமிச்ச மாதிரி அது காட்டும். ஓகேங்களா? ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஆப்பை எப்படி காட்டணும்னு நான் காமிச்சிருந்தேன். ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆப்பை எப்படி காட்டணும்னு நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஓகே, இப்போ நான் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் காட்ட போகிறேன். சப்போஸ் ஃபைல் மேனேஜரில் போய் பார்க்குறதுனா அது எங்கே இருக்கும் அப்படின்ட்டு. 340. Recent app IQMP. Back page 1 of 3. System launcher. Audio lab. Back system. IQ. Free. Stop. Pause button. Read system. IQM. Stop. Pause button. Home. System launcher. ஓகே, இப்போ உங்கள் மொபைலில் என்ன இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜர் ப்ளஸ் ஃபைல்ஸ் பை கூகுள் எதுவாக இருந்தாலும். ஓகே, இப்போ நான் செய்ய போகிற வழிமுறை வந்து ஒரு மொபைலும் வேறுபட்டிருக்கும். ஆனால் அது இருக்கக்கூடிய ஃபோல்டர் வந்து ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்குள்ளே போகிறேன், ஃபோன் ஸ்டோரேஜுக்குள்ளே போகிறேன். Ringtones 1 item. Record. Picture 7 item. Telegram. Tech Freedom 5 items March 2nd, 2023. ஓகே, இந்த டெக் ஃப்ரீடம் ஃபோல்டர் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆயிரும். இதுக்குள்ளே போனோன்னே App backups 1 item April 13th, 2023. ஓகே, இதுதான் ஆப் பேக்கப்ஸ் 1 ஐட்டம்னு சொல்லுது பாருங்கள். 1 ஐட்டம். Battery talker _com.say.battery.level _2 6 0.apk battery talker 3.9 MB version 2 6 0. அதை கிளிக் பண்ணோம். அந்த பேக்கப் 1 ஐட்டம் அப்படின்னு சொன்னிச்சுல, அது கிளிக் பண்ணோன்னே நீங்கள் பேக்கப் பண்ண ஆப்பு இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் உங்கள் ஸ்டோரேஜில் போய் அது சேவ் ஆகிற விதம். அதுக்கப்புறம் இல்லாமல் டெக் ஃப்ரீடமில் கூட நீங்கள் எப்படி பார்க்குறதுனா, அது அந்த
நம்ம என்ன ஆப்ஸை வந்து டெக் ஃப்ரீடம் வழியாக பேக்கப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறதுனா, டெக் ஃப்ரீடமுக்கு போயிட்டு ஓப்பன் நேவிகேஷன் டோர் போயிட்டு ஃபீச்சர் அப்படிங்கிற கேட்டகரியை கிளிக் பண்ணிவிட்டு ஆப் பேக்கப் அப்படிங்கிற ஃபீச்சரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டில் பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்கும். உங்களோட ஆப் லிஸ்ட்டு காட்டுறதுக்கு முன்னாடி மோர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக்கப் ஆப்ஸ் லிஸ்ட் அப்படின்னு காட்டும். அதாவது பேக்கப் பண்ணியிருக்கிற ஆப்ஸோட லிஸ்ட்டு அது காட்டும். அது டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆப்ஸை வந்து டெக் ஃப்ரீடம் வழியாக உங்கள் ஸ்டோரேஜுக்கு பேக்கப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத அது டைரெக்டாக காட்டும். நீங்கள் ஃபைல் மேனேஜரோ இல்லை ஃபைல்ஸ் பை கூகுளோ அதாவது உங்கள் ஸ்டோரேஜுக்கு வந்து தான் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, அதுக்கு மன்னிக்கணும். அதுக்கு நான் ரொம்ப வருந்துறேன். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்த டியூட்டோரியலில் நம்ம சந்திக்கலாம். நம்ம கம்யூனிட்டி அதாவது டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மற்றபடி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்கலாம். உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அது வந்து எங்களை ரொம்ப ஊக்கப்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.